ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எப்படி அடுக்குனா நமக்கு நல்லா ஒரு நீட் அண்ட் க்ளீனாக அப்படி இருக்கும் அப்படின்றத சின்னதாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன் நான். அதாவது சின்ன கடைகளில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ரேக்கில் அடுக்குவீங்க, சரிங்களா? ஆனால் அந்த ஒரு கண்ணாடி ரேக்கில் அடுக்கிறது வந்து பெருசாக வந்து அது பழைய காலத்து ஒரு டிஸ்பிளே ஐடியா, சரிங்களா? ஆனால் அது வந்து மளிகை கடைக்கு அதுதான் கரெக்டு. பட் வந்து அது பழைய காலத்து அது ஐடியா, அதெல்லாம் இப்போ வந்து யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்குன்னு தனியாகவே ஒரு ரேக்கை எடுத்து போட்டு நீங்கள் அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா ஹைஜீனிக்காக நல்லாவும் தெரியும். அதே மாதிரி மளிகை கடையை பொறுத்தவரையும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்த உடனே கஸ்டமருக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற மாதிரி பக்கத்துலேயே தெரிகிற மாதிரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அது நல்லா மூவிங்காக இருக்கும். ஸோ மளிகை கடையை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அடிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, சரிங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃப்ரிட்ஜ் வந்து அந்த கண்ணாடி ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நார்மல் ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஓகே, இது அது ஓகே, கம்ஃபர்டபுள் இல்லை. கண்ணாடி ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன், அதிலே பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தப்பு, சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பேக்கரியிலலாம் போய் பாருங்கள், கண்ணாடி ஃப்ரிட்ஜில் போட்டாலுமே அவங்க ரேக்கில் ஃபுல்லாகவே ஒரு கேஸை அப்படியே தானாக அடுக்குவாங்க. ஸோ அதனால் பேக்கரியிலலாம் வந்து நல்லாவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரிட்ஜில் அடுக்கிறது இருந்தாலுமே நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு ரேக்கை போட்டு கோக்கு, ஸ்ப்ரைட்டு, பெப்சி இது மாதிரிலாம் அடுக்குனா மட்டும்தான் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், அவங்களும் நல்லா மூவிங்கில் போகும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் ஏற்றி அடுக்கணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கம்மியாக இருந்தால் வாங்குறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து பெருசாக இது வந்து பழைய ஸ்டாக்காக இருக்கும்னு நினைப்பாங்க. எப்பவுமே வந்து சோப்பு பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்டாக் வைக்கலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டு போகிற பொருள் கிடையாது. சோப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் அதிகமாக வைக்கலாம். இதுவுமே மக்களுக்கு வந்து அந்த பேர் தெரிகிற மாதிரி வைக்கணும், சரிங்களா? அப்போ தான் அவங்க சொல்லி கேட்பாங்க, ஹமாம் கொடுங்க, மெடிமிக்ஸ் கொடுங்க, சந்தூர் கொடுங்க, விவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டாவது ஆயிலை வந்து உங்கள் ஏரியாவில் என்ன மூவிங்கோ அதை போடுங்க. அது தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லாமல் போடாதீங்க. அதுக்கப்புறம் லிக்விட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் லிக்விட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி போடணும். ஏன்னா இந்த பெரிய பவுச்செல்லாம் வந்து உண்மையில் வந்து மூவிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பவுச்சிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃப் எக்ஸல், ஏரியல், இது எல்லாருக்கும் தெரியும், இது கேட்டு வாங்குவாங்க. ஆனால் இந்த பெரிய பவுச்செல்லாம் வந்து உண்மையிலே யாரும் கேட்டு வாங்க மாட்டாங்க. இதை நீங்கள் கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி வச்சாதான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, சோயாபீன்னு, அதுக்கப்புறம் மூங்தால், புளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலுமே நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும். நான் வந்து என்னுடைய கடையில் வந்து இப்போ ஸ்டாக் கம்மியாக இருக்குது. அதாவது ஸ்டாக் இருக்குது, பட் எனக்கு பேக்கிங் பண்ண டைம் இல்லாதனால நான் ஸ்டாக் இல்லாத மாதிரி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி மெயினாக வந்து இந்த ஆசீர்வாத் ஆட்டா, இந்த மேகி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ மளிகை கடை அப்படின்னாலே நீங்கள் வந்து எல்லா பொருளுமே ஓப்பனாக சொல்கிற பாருங்க, ஆயிலு, மேகி, நூடுல்ஸு, அனில் சேமியா, இந்த டின்னில் இருக்கிறத தவிர்த்து நீங்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா மக்கள் கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி தெரிகிறது ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக டிசிப்ளினாக வச்சுக்கணும், சரிங்களா? டிசிப்ளினாக நீட்டாக வச்சு கடையை வந்து கன்சிஸ்டன்சியாக அந்த டைமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்கள் கடைக்கான மூவிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜை கூட காலையில் வந்த உடனே யாரும் துடைக்க மாட்டாங்க. அது மேலே அழுக்கு அப்படி எதனா இருந்தால் கூட பெருசாக துடைக்க மாட்டாங்க. இதுவுமே நீங்கள் அப்பப்போ வந்து 1 hour கொஞ்சம் இந்த மேலே வந்து தண்ணி மாதிரி தேங்கும். அந்த மாதிரி தேங்காத மாதிரி நீட்டாக தொடச்சி வச்சா மட்டும்தான் ஐஸ்கிரீம் முதற்கொண்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். அதே மாதிரி லேஸு, பிங்கோ ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்களும் தொங்க விடணும். அது இல்லைன்னா நம்ம கேட்டு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ பலசரக்கு கடை அப்படின்னா எல்லாருக்கும் வந்து நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன சொல்கிறது, இதிலெல்லாம் பெரிய ப்ராஃபிட் கிடையாதுன்னு. ப்ராஃபிட் உண்மையிலே இருக்குது.